இந்த பொங்கலுக்கு பூர்விகால விவோ மொபைல் வாங்கி up to 7,000 rupees cashback பெறுங்க. Holidays நாளே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Taste Daily. Taste the Daily. சிவாய நம்ம வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப். 2025 சனிப்பெயர்ச்சி 12 ராசிக்காரர்களுக்கும் எந்த நிலைமை, உச்ச நிலைமையில் யோகங்கள் தரக்கூடிய சனி பகவான் என்னென்ன பலன்களை தராருங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சனி பகவானுடைய குணாதிசைகள்லாம் என்ன. சனி பகவான் நீதிமான், நேர்மைக்கு அடிபடியக்கூடிய அற்புதமான ஒரு சனி ஈஸ்வர பற்ற பெற்ற சனீஸ்வர பகவான். வாதம் விவாதம் வம்பு தும்பு வழக்குகளை சந்திக்கக்கூடிய தன்மை உடையவர் சனீஸ்வர பகவான். இன்னல் இடைஞ்சூர்லேருந்து நம்மளை காக்கக்கூடிய அற்புதமான சக்தி வாய்ந்தவர். ஒரு ஜாதகத்தில் அடிப்படையில் இருக்கிறவனை உச்ச நிலையில் கொண்டு வரதும், உச்ச நிலையில் இருக்கிறத அடிமட்டத்தில் கொண்டு வரக்கூடிய தன்மையும் சனீஸ்வர பகவானுக்கு பலமாகவே உண்டு. பொதுவாகவே இந்த 2025 12 ராசிக்காரங்களுக்குமே யோகம்தான். ஏன்னா மீன ராசியில் தான் சனீஸ்வர பகவானுடைய பெயர்ச்சி. லாபகரமான விஷயங்கள் பல நல்லது நடக்கும், பல அரசியல் மாற்றங்கள் ஏற்படும், படிக்கிற குழந்தைங்க படித்து மேன்மை அடையக்கூடிய தன்மைகள்லாம் வரக்கூடிய நேரம் இதுதான். ஜாதகத்தில் சனி பகவான் உல்டாவாக போச்சுன்னா இடுப்பு சம்பந்தப்பட்ட எலும்பு சம்பந்தப்பட்ட நோய் வரும், பல இன்னல் துன்பங்களுக்கு வரக்கூடிய ஆள்படக்கூடிய நேரங்கள் வரும், சட்ட சிக்கலை சந்திக்கக்கூடிய தன்மைகள் வரும். அப்படி சட்ட சிக்கல்களை சந்திக்கக்கூடிய தன்மை உடையவங்க இந்த சின்ன ஸ்லோகத்தை சொன்னீங்கன்னா உங்கள் வாழ்க்கை பொன்னான நாளாக இருக்கும். 12 ராசிக்காரங்களுமே இந்த ஸ்லோகத்தை சொல்லலாம். சின்ன ஸ்லோகம் சொல்கிறேன். ஒன்பான் கிரகத்துக்குள் ஒன்றாய் மிளிர்கின்ற எங்கள் அண்ணா சனி ஈஸ்வர பகவானே, அன்பால் நான் உன்னை அடிப்பணிவேன், என்பால் நான் அடைந்த துன்பங்கள் போய் இருள் அகற்றி தூய நலம் திகழ எனக்கு இன்றே தருவாய் அருள், அண்ணா சனீஸ்வர பகவானே போற்றி. இப்படி இந்த ஸ்லோகத்தை சொன்னீங்கன்னா 12 ராசிக்காரங்களும் 2025 மேன்மை அடையக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. ஏன்னா சனி பகவானை நம்ம அண்ணான்னு வழிபட்டுறணும். இன்னல் வராது, இடையூறு வராது, வம்பு தும்பு வழக்கு வராது, வாழ்க்கையில் வெற்றி காணக்கூடிய தன்மைகள் அற்புதமாக அமையக்கூடிய அற்புதமான நேரங்காலங்கள் இது தான். 2025 பொறுத்த வரைக்கும் எல்லா ராசிக்காரருக்குமே நல்லா இருக்குது. நேரங்காலங்கள் கூடி தேடி வருது. இந்த 2025 காற்றுள்ள போதே தூத்திக்கள் சொல்ல மாதிரி நல்ல நேரம் வந்திருக்கு. அற்புதமாக வாழக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் உண்டு. சனீஸ்வரன் பகவானை அண்ணான்னு வழிபடுங்க. சிவாய நம. மேசராசி. மேசராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான். மேசராசிக்கு சனீஸ்வர பகவான் பார்த்தீங்கன்னா விரய சனியில் வர்றாரு. விரய சனினா பயம் வேண்டாம், காசை ரெட்டிப்பாக்கக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் உண்டு. உங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய சுபகாரியங்கள், கல்யாணங்கள், பல சுபகாரியங்கள், காரு வாங்குறது, வீடு வாங்குறது, இதுக்கான ஒரு யோகங்களும் மேசராசிக்காரருக்கு நிறையவே உண்டு. அரசியலில் பிரவேசம் பண்ணக்கூடிய தன்மை மேசராசி ஆண்களுக்கு நிறையா உண்டு. அப்போ அரசியலில் பிரவேசம் பண்ணணும்னா நீங்கள் காசு நிறையா செலவு பண்ணணும். அந்த மாதிரியான ஒரு நேரங்காலங்கள் மேசராசிக்காரங்களுக்கு உண்டு. மேசராசி பெண்களை பொறுத்த வரைக்கும் யோகங்கள் வரக்கூடிய தருணம் இந்த ராசிக்காரர்களுக்கு தான். வாழ்க்கையை ஒரு பொன்னான நாளாக வரக்கூடிய நேரங்காலங்கள் இந்த ராசிக்கு நிறையாவே இருக்குது. பல சுபகாரியங்கள், படிப்பு, வேலை, யோகங்கள் எல்லாமே மேசராசிக்கு 100% வரப்போகுது. மாற்றங்கள் தரக்கூடிய ஒரு வருஷமாக இருக்கும். இத்தனை நாள் 2014 பல இளைஞர்களை இன்னல்களை சந்திச்சிருந்தக்கூடிய மேசராசிக்கு ஜாதக ரீதியாகவே கோச்சார ரீதியாகவே பல நல்ல பலன்கள் தான் வரப்போகுது. பொதுவாக இந்த மேசராசிக்காரங்க யோகத்தை தரக்கூடிய ஒரு மாதமாகவே இருக்கும். மண்ணும் பொன்னாகும். பல யோகங்கள் தந்து வீடு வாசல் தோட்டம் துறவு வாங்கக்கூடிய நேரங்கள் உண்டு. இடையூறுகள் வராது. சுபகாரியங்களுக்கு தான் விரயமாகும், அசுபகாரியத்துக்கு விரயமாகாது. ஜாதகத்தில் மேசராசிக்காரங்களுக்கு உல்டாவா போணுச்சுன்னா சனி பகவான் விவாதங்களும் பல வம்பு தும்பு வழக்குகளுக்கும் நீங்கள் காசை விரயம் பண்ணக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் இருக்கும். அந்த நேரங்கள்லாம் வரக்கூடாது. இறைவனை முறையாக வழிமுறை பண்ணிக்கிட்டு வழிபாடு பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா பொன்னான வருஷமாக இருக்கும். யோகங்கள் நிறைஞ்சிருக்கக்கூடிய மேசராசிக்காரங்க டைம் இருந்தால்
பல்லாவரம் பொலிச்செல்லூர் இருக்க வேண்டிய சனி பரமாத்மா கோயிலுக்கு ஏதாவது ஒரு சனிக்கிழமை சாயந்தரம் நைட்டு 8 to 9 சனி ஓரம் வரைக்கும் இருந்து வழிமுறை பண்ணி, இந்த வருஷம் எங்களுக்கு இழப்புகள் வரக்கூடாது, தொந்தரவுகள் வரக்கூடாது, சுபகாரியங்கள் நல்லபடியாக நடக்கணும்னு சொல்லி ஆண்டவனை முறையாக பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு வழிபட்டு வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை பொன்னான நாளாக இருக்கும். மண்ணும் பொன்னாகும். தொட்டதெல்லாம் விளங்கக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் எல்லாம் நல்ல ஒரு நேரத்தில் இருக்குது. நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் செவ்வாய் சொல்லக்கூடிய முருகக்கடவுள். முருகனுக்கும் சனீஸ்வர பகவானுக்கும் ஒரு லிங்கே இருக்குது. முருகனுடைய குணாதிசைகள் தான் சனீஸ்வரனுடைய குணாதிசைகளும். 2 பேரும் முறையாக வழிபட்டுவாங்க. டைம் இருந்தால் வடபழனி முருகன் கோவிலையும் வழிபட்டாலும் மேசராசிக்காரங்களுக்கு விரய சனி ஒன்றும் பண்ணாது, பயப்பட வேண்டாம். மேசராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கலைத்துறையில் பிரகாசமாக இருக்கணும்னு கேட்குறவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் பொன்னான வருஷம். படம் எடுக்கணும், இப்படியாமட்ட பணத்தை நிறைய செலவு பண்ணக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் உண்டு. அரசியல்வாதிகளுக்கும் இது யோகம்தான். பெண்கள் தான் இந்த வருஷத்தில் சூப்பராக இருக்க போகிறீங்க மேசராசியோட பெண்கள். ஏன்னா நினச்ச பிடிச்ச வாழ்க்கையோடு வாழ்ந்து வாழ்க்கையுடைய தன்மையை ரசித்து வாழ்ந்து தெளிவான ஒரு அமைப்பு கிடைக்கக்கூடிய நேரம் மேசராசிக்காரங்களுக்கு அற்புதமாகவே இருக்குது. பயப்படாதீங்க விரயசனின்னு கேட்டு. விரயசனி நோய்க்கு தான் விரயமாகக்கூடாது. யாராவது அண்ணன் தம்பி அங்காளி பங்காளி சொத்தில் கையெழுத்து போன்னு கேட்டால் போடாதீங்க, உங்களுக்கு பணம் விரயமாயிடும். யாராவது நோய் நோம்பல் இருக்காங்களா, முடிஞ்சால் திருப்பி கொடுக்காதீங்க, எப்போ வேணால் கொடுங்கன்னு சொல்லுங்கள். கடனாக கொடுத்தீங்கன்னா வராது. ஏன்னா விரயத்தில் சனி பகவான் இந்த மாதிரியான தன்மையை தான் கொடுப்பாரு. ரொம்ப கவனமாக இருக்கணும். எல்லாருக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்க எம்பெருமானுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். சிவாய நம. ராசிக்கு 2வது வீடு ரிஷப ராசி. ரிஷப ராசிக்கு லாப சனிங்க. இத்தனை 2024 பல சுபகாரியங்கள் தடைபட்டு பல நஷ்டங்களையும் பல கஷ்டங்களையும் அவப்பேறு அவமானத்தை சந்திச்சிருந்த ரிஷபராசிக்கு சூப்பரான லாப சனி. நல்ல நேரம் உங்களுக்கு தேடி வருது. சுபகாரியங்கள் தடைப்பட்டது எல்லாமே நல்லபடியாக நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு நிறையா இருக்குது. பல பேர் நாக தோஷத்தினால கல்யாணம் பண்ணாமல் பல வருடங்களாக காத்திருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு உச்சத்தன்மையை கொடுக்க போகுது. படிக்கிற பிள்ளைங்களுக்கு நல்ல படிப்பு, படித்தவங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு, இதெல்லாம் அமையக்கூடிய நேரங்காலங்கள் உண்டு. பொதுவாக ரிஷபராசிக்காரங்களுக்கும் உங்களுடைய தகப்பனுக்கும் கொஞ்சம் ஆவாது. கொஞ்சம் அனுசரித்து தகப்பனுடைய பேச்சை கேட்டு நடந்து வந்தீங்கன்னா நீங்கள் வீட்டில் இருந்தாலும் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கு அவங்க பல காரியங்கள்லாம் செய்யக்கூடிய நேரம் உண்டு. நல்ல நேரங்கள் உங்கள் ரிஷபராசிக்காரங்களுக்கு அற்புதமாகவே இருக்குது. அகமகிழ்ந்து வாழ போகிறீங்க. உற்றார் சுற்றார் முன்னாடி வெறுப்பு தக்கக்கூடிய தன்மையில் இருந்தவங்களுக்கு எல்லாருக்குமே நல்ல நேரம் வரப்போகுது. சொந்தம் பந்தம் அங்காளி பங்காளியோடைய சந்தோஷ அமைப்பில் ஏதாவது ஒரு சட்ட சிக்கல்கள், ஏன் வீடு நிலம் பிரச்சனைகள் இருந்தாலும் உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய நேரமும் உண்டு. கை நிறைய சம்பாதிப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அது உங்களுக்கு லாப சனியில் இருக்கக்கூடிய நேரங்காலத்தினால நல்ல நேரம் கூடி வருது. வாழ்க்கையை பொன்னான நாளாக வரக்கூடிய தன்மை உண்டு. மாற்றத்தக்கக்கூடிய நேரங்காலங்களில் நம்ம தான் பயன்படுத்திக்கணும். அப்படியே ஃபேன் காற்று கீழே ஏசி காற்று கீழே வேலை பார்த்துருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு அமைய ஒரு வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி கருத்து வேறுபாடில் பிரிஞ்சிருந்தவங்களுக்கெல்லாம் இப்போ ஒன்று சேர்றதுக்கு உண்டான ஒரு நேரங்காலங்கள் இருக்குது. சேர்ந்து கூடி அற்புதமாக வாழுங்க. இன்னலும் துன்பமும் இடைஞ்சொல் இல்லாமல் இந்த 2025 அண்ணா சனீஸ்வர பகவானே, இத்தனை வருஷம் நான் கஷ்டப்பட்டுட்டேன், இனிமே என்னுடைய வாழ்க்கை நல்லபடியாக அமையணும் அப்படின்னு எம்பெருமானை பிரார்த்தனை பண்ணி முறையான வழிமுறைகளை பக்குவங்களை பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா இந்த 2025 உங்களுக்கு லாப சனி தான். சாதாரண பொட்டி கடை வச்சுருங்க, ப்ரொவிஷன் சோர்ஸ் ஆகும். சாதாரண கடை வச்சுருந்தாலும் யோகங்கள் வரக்கூடிய தன்மைகள் வருது. பொதுவாக இந்த ரிஷபராசிக்காரங்க பார்த்திங்கன்னா சொந்த தொழில் தான் நிறையா செய்வாங்க. விற்காத பொருளை விற்கக்கூடிய ஒரு தன்மையும், ஜுவல்லரி ஷாப்பு, ப்ரொவிஷன் சோர்ஸு, இன்னும் ஷோரூம்ஸு, இதுக்கெல்லாம் வேலை பார்க்கக்கூடிய தன்மையும் நீங்கள் தான், அதுக்கு முதலாளியும் நீங்கள் தான். இந்த வருஷம் 2025 சனீஸ்வர பகவானுடைய பார்வை உங்கள் மேலே சூப்பர் லாபத்தில் வருது. காசு பணம் நிறையா பெருகிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இருக்குது. பயம் வேண்டாம். நல்ல நேரங்கள் நம்மளுக்கு தான் தேடி வரும். அதுக்கான நேரங்காலங்கள் இதுதான். சனி பரமாத்மா ஜாதகத்தில் நல்லா உச்சத்தில் வரணும், இன்னும் நிறையா நான் சம்பாதிக்கணும், 4 பேருக்கு தானம் பண்ணணும், தவம் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய ஆன்மீக தோரணையில்
இறைவனுடைய அணுகுகிற ஈடுபாட்டில் தெளிவாக வந்தீங்கன்னா சூப்பராக இருப்பீங்க. லாபசனி, பயப்பட வேண்டாம். சிவாய நம. மிதுன ராசி. மிதுன ராசிக்கு கர்ம சனின்னு சொல்லுவாங்க. ஒன்றும் பயம் கிடையாது. ஐஏஎஸ், ஐபிஎஸ், இன்டெலிஜென்ட் ஆஃபீஸர், புலனாய்வுத்துறை, இப்படி பெரிய படிப்பு, சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டு, சிஏ, இப்படி படிக்கக்கூடிய தன்மை உடையவங்கள்லாம் படிப்பில் சிறந்து விளங்குவீங்க. ஏன்னா உச்ச நிலையில் மேன்மை நிலை அடையக்கூடிய தன்மை உடைய சனீஸ்வர பகவானுடைய பார்வந்தால் தான் படிப்புகள் தடப்பட்டிருந்தாலும் அது கிடைக்கக்கூடிய நேரம் உண்டு. படித்த பிள்ளைங்க உங்களுக்கு நல்ல வேலைகள் அமையும். நல்ல வேலைகள் அமைஞ்ச உங்களுக்கு ஒரு ஸ்டார் கிடைக்கும். அதாவது பதவி உயர்வு கிடைக்கலாம், சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய நேரமும் இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு உண்டு. ஏன்னா மிதுன ராசியில் குரு பகவானுடைய பெயர்ச்சியும் இந்த 2025 உண்டு. அப்போ 101% யோகம் அடையக்கூடிய தன்மை உடைய ராசி எதுன்னு கேட்டிங்கன்னா மிதுன ராசி தான். அறிவான, அழகான, அன்பான, பண்பான, படித்த பிள்ளைங்களுக்கு ஒரு யோகத்தன்மை இதுதான். காலதாமதமாக திருமணம் நடக்கக்கூடியவங்களுக்கு திருமண பாக்கியங்கள் வரக்கூடிய தன்மையும் உண்டு தான். குழந்தை குட்டிங்க, வேலை வாய்ப்பில் இப்படி சூப்பராக வரக்கூடிய நேரங்காலங்கள் உங்கள் ராசிக்காரர்களுக்கு நிறையவே உண்டு. ஆனால் மிதுன ராசிக்காரர்களுக்கும் சனீஸ்வர பகவான் சொல்லக்கூடிய உங்கள் அப்பாவுக்கும் ஆவாது. கொஞ்சம் விட்டுத்தான் பிடிக்கணும். பெண்ணாக பிறந்திருந்தால் தாய்க்கு ஆவாது. ஆணாக பிறந்திருந்தால் மிதுன ராசியோடைய அப்பாங்களுக்கு ஆவாது. அனுசரித்து போங்க. அகமகிழ்ந்து வாழக்கூடிய ஒரு தன்மைகள் வரக்கூடிய நேரங்கள் உண்டு. 2025 பொதுவாகவே உங்கள் ஜாதகத்தில் மிதுன ராசிக்காரங்களுக்கு தான் யோகமே நல்ல யோகம் வருது. அற்புதமாக வாழக்கூடிய ஒரு நேரம் உண்டு. நீங்கள் விஷ்ணு பெருமானை பரிபூர்ணமாக வழிபடணும். தலை சார்ந்து வழிபட்டு முறையான பக்குவங்கள் வழிபட்டு வந்தீங்கன்னா உச்ச நிலையில் இருப்பீங்க. டைம் கிடைக்கிறவங்க வடபழனி முருகன் கோயில் வாசல் இருக்க வேண்டிய பெருமாள் கோயிலுக்கு வழிபட்டுட்டு அப்படியே சனி பரமாத்மாவை முறையாக பார்க்கலாம். சனி பரமாத்மாவும் செவ்வாய் பகவானும் ஒன்றும் ஒரே குணாதிசைகள் உடையவங்க தான். வடபழனி முருகனை அப்படியே நேரில் பார்த்துருந்தா கூட உங்கள் மாற்றம் வரக்கூடிய தருணம் உண்டு. பொன்னான வருஷம். இத்தனை நாளாக எப்படி இருந்தீங்களோ தெரியாது. இனி வரக்கூடிய 2025 யோகங்கள் நிறைஞ்சு வரக்கூடிய நேரம் இந்த மிதுன ராசிக்கு தான் அதிகமாகவே உண்டு. மண்ணும் பொன்னாகும். பல மாற்றங்கள் ஏற்படும். சுபகாரியங்கள் தடப்பட்டது எல்லாமே நல்லபடியாக நடக்குங்க. பயமே வேண்டாம். இடையூறுகளே அதிகமாக இருந்தவங்களுக்கு நோய் வந்தால் கூட ஒரு 3 நாள் தான். நோய், பயம், எதிரி, சத்ரு, கடன் எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு அடைஞ்சிரும். கடன் வாங்கியாவது கடன் அடைக்கக்கூடிய சக்திகளை கொடுக்கக்கூடியது சனி பகவான். நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் உங்கள் அப்பாவுடைய அப்பா, இல்லைன்னா முன்னோர், இல்லைன்னா உங்கள் குலதெய்வம். ஏன்னா கர்மக்காரகன் சொல்லக்கூடிய கர்ம பகவான் சொல்லிட்டால் சனீஸ்வர பகவான் நீங்கள் முன்னோர் வழிபாடு பண்ணியே ஆகணும். அமாவாசை, முக்கியமான திதி தேதியில் தான் குலதெய்வத்தை யாராக இருந்தாலும் சரி 6 மாதத்துக்கோ 3 மாதத்துக்கோ ஒரு முறையாவது வழிபட்டு வந்தீங்கன்னா உங்கள் கர்ம பலன் அழிஞ்சு போகும். கர்மக்காரகன் சனி பகவான் கொடுக்க வேண்டிய குணதிசைகள் யோகமானது. முன்னோர் சொத்தெல்லாம் வரக்கூடிய தன்மைகள்லாம் உண்டு. அதெல்லாம் உங்களுக்கு தான். குரு பகவானும் உங்கள் ஜாதகத்தில் உங்கள் ராசியில் இருக்காரு. மேன்மைப்படக்கூடிய வருஷம் 2025. 12 ராசிக்காரங்களுக்கும் யோகம் ஒரு பக்கம் இருந்தாலும் மிதுன ராசிக்குத்தான் 100க்கு 100 யோகங்களே வரக்கூடிய நேரம் உண்டு. நல்ல நேரம் தேடி வந்திருக்கு, கூடி வந்திருக்கு. அதை நம்ம தான் பயன்படுத்திக்கணும். பயன்படுத்தி பிரச்சனை இல்லாதவர்களுக்கு வாழ்ந்துட்டு போகணும். சிவாய நம. கடகராசி. கடகராசிக்கு சனி பரமாத்மா மீன ராசியில் பெயர்ச்சி பாக்கிய சனி. 2024க்கு முன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஷ்டமத்தில் சனி பகவான் நோய், நொம்பலம், விரயங்கள், பல யோகங்கள் வரக்கூடியது எல்லாமே தடபட்டு இருக்கும். பல சட்ட சிக்கல்களையும் சந்திக்கக்கூடிய ஒரு தன்மையும் இருந்திருக்கக்கூடிய நேரம் இந்த கடகராசிக்கு இருந்துருச்சு. ஆனால் 2025 சனி பெயர்ச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாக்கிய சனின்னு சொல்லுவாங்க. முன்னோர் சொத்து வரலாம். ஏதாவது உங்களுக்கு சொத்து பத்து உங்களுக்கு வரக்கூடிய தன்மைகள் வரலாம். காசு பணங்கள் நீங்கள் என்ன தொழில் செய்கிறீங்களோ அந்த தொழில் ரீதியாக காசு பணம் சம்பாதிக்கலாம். ஒரு கடை வச்சுருந்தீங்கன்னா நிறையா கடையில் வியாபாரங்கள் நிறையா நடக்கும். இல்லை ஏதாவது ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய தன்மை உண்டு. அடிமட்டத்தில் வேலை பார்க்கக்கூடியவங்களுக்கும் உச்சநிலை கொடுக்கும். அந்த மாதிரியான ஒரு நேரங்காலங்கள் பாக்கிய சனி உங்களுக்கு இருக்கிறனால உங்களுக்கு தாங்க யோகம்.
ஏன்னா ராசிக்கு 12வது வீட்டில் குரு பகவானுடைய பெயர்ச்சியும் உங்கள் ராசிக்கு உச்ச நிலையில் இருக்கும். வெளிநாடு வெளிதேசம் பிரவேசம் பண்ணக்கூடிய ஒரு தன்மைகளும் இருக்கும். அருள்வாக்கு ஜோதிடம் குறி சொல்லக்கூடியவங்களுக்கும் ஒரு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணமும் உண்டு. இந்த 2025 கடகராசிக்கு பொன்னான வருஷம்தான். படிக்கிற குழந்தைங்க நல்ல படிப்பு படிக்கும். படித்ததுக்கு உண்டான வேலை வாய்ப்புகள் அமையக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் உண்டு. சுபகாரியம் தடைப்பட்டு இருந்தாலும் சுபகாரியங்கள் நடக்கும். மண்ணு வாங்கலாம், பொண்ணு வாங்கலாம், மாளிகை வாங்கக்கூடிய ஒரு தன்மையும் இந்த 2025 சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு பாக்கிய சனியில் வரக்கூடிய நேரம் உண்டு. சனி பரமாத்மாவை நினைங்க. கர்மக்காரகன் சனீஸ்வரன் பகவான் உங்கள் வாழ்க்கையில் இன்னல் துன்பம் கொடுத்துருந்தாலும் இந்த 2025 உங்களுக்கு யோகக்கூடிய தன்மைகள் வரக்கூடிய நேரம்தான் உண்டு பண்ணும். கடகராசி இருக்க வேண்டிய பெண்கள் தன்னுடைய பிள்ளைங்க தன்னுடைய குடும்பத்துக்காகவே கல்லு மண்ணு சுமந்தாது காப்பாற்றுன்னு சொல்லக்கூடிய எண்ணமுடைய ஒரு பெண்கள். கடகராசியில் இருக்கக்கூடிய பெண்களை கட்டிக்க நீங்கள்லாம் கொடுத்து வச்சுருந்துருக்கணும். அப்படியாப்பட்ட ஒரு யோகம் இந்த 2025 யோகம்தான். அரசு சம்பந்தப்பட்ட வேலையோ இல்லை ஒரு பேங்க் சம்மந்தப்பட்ட வேலையோ ஒரு டாக்டரோ நிறைய உருவாகக்கூடிய படிக்கக்கூடிய தன்மை உடையவங்க இல்லை அந்த இதில் இருக்கக்கூடியவங்களும் டாக்டர்ஸும் நிறையா கடகராசிக்காரங்கள் தான் இருப்பாங்க. கடகராசியை பொறுத்த வரைக்கும் பல இடையூறுகளை சந்திச்சுருப்பீங்க. இந்த 2.5 வருஷம் மதம் விட்டு மதம் மாறின ஒரு ஆணை கல்யாணம் முடிச்சு கூட பல கருத்துல மனையில் கலகங்கள் ஏற்படுத்தியிருப்பீங்க. ஏமாந்திருப்பீங்க பெண்கள். அந்த ஏமாற்றத்துக்கெல்லாம் இது ஒரு முற்றுப்புள்ளி. பாக்கிய சனி இனிமே தான் நினைப்பீங்க நம்மளுக்கு யோகங்கள் இருக்குது, உச்ச நிலையில் அடையக்கூடிய தன்மைலாம் உண்டு. 2025 மாற்றம் தரக்கூடிய அமைப்பு. பாக்கிய சனி பயப்பட வேண்டாம். நல்ல ஒரு காசு பணத்தையும் கொடுத்து தன்னுடைய சமுதாயத்தில் நம்மளுக்கு ஒரு அந்தஸ்து வரக்கூடிய தன்மையும் உண்டு. டைம் இருக்கிறவங்க பொளிச்சலூருக்கு வேண்டிய சனீஸ்வர பகவானை சனிக்கிழமையில் சனி ஓரலை போய் பாருங்கள். உங்கள் வாழ்க்கை மண்ணான பொன்னான நாளாக வரக்கூடிய தருணம் இந்த 2025 தான். மாற்றம் தரும், பயப்பட வேண்டாம். சிவாய நம. சிம்மராசி. சிம்மராசிக்கு சனி பகவான் அஷ்டமத்தில் சனி பகவான் இருக்காரு. இந்த வருஷம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். சுபகாரியங்கள் கொஞ்சம் தடைபட்டு தான் வைக்கணும். காலதாமதமாக திருமணம் நடக்கக்கூடிய ஆண்களோ பெண்களோ இப்போ கொஞ்சம் தள்ளி தான் திருமணத்தை தள்ளி போடணும். ஏன்னா அஷ்டமத்தில் சனி பகவான் இருக்காரு. ராசிக்கு 7வது வீட்டில் ராகு பகவான் இருக்கிறனால காதல் பண்ணியிருந்தா கூட நிற்காது. தகப்பன் தாயை மீறி யாராவது பண்ணிங்கன்னா அது நிற்காது. தாய் தகப்பன் பேச்சை கேட்டு ஒரு வருஷம் ஆற போட்டு எதுவுமே பண்ணுங்க. அஷ்டம சனின்னு கேட்டாவே லூஸ் ஸ்டாக் கூட்டா மாட்டிக்குவீங்க. வீணான விரயங்கள் உடலில் விரயங்கள் ஆகக்கூடிய ஒரு நேரங்காலங்களும் உண்டு. 2024க்கு முன்னே ஏதாவது ஒரு தப்பு கிப்பு பண்ணியிருந்தீங்கன்னா, அதாவது அடுத்தவன் சொத்து அடுத்தவன் மனைவி அடுத்தவன் பொருளை ஆக்குப்பை பண்ணி அபகரிச்சிருந்தீங்கன்னா 2025 அதில் எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுபடி சனி பகவானை போய் வேண்டுங்க. இல்லைனா பழைய தூசி தட்டி உங்கள் மேலே கேசு கீசு வரக்கூடிய தன்மையும் இந்த அஷ்டம சனியில் உண்டு. அஷ்டம சனினாவே பிரச்சனை தாங்க. அதுக்காக பயப்பட வேண்டாம். எந்த குறையும் எனக்கு கொடுக்காத, என்னை பயமுறுத்தாத, என் வாழ்க்கை நல்லபடியாக திருந்திட்டேன்னு ஒரு மன்னிப்பு மட்டும் கேளுங்க. டைம் இருந்தால் பொளிச்சலூர் சனீஸ்வரன் பகவான் கோயிலில் போய் மன்னிப்பு கேளுங்க. தெரியாமல் பண்ணிட்டேன், அதுக்கு மன்னிப்பு உண்டு. அதனால இந்த 2.5 வருஷம் முடிஞ்ச அளவுக்கு புது கார் வாங்குறத அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா வாங்குவீங்க, டியூ கட்ட முடியாது. ஏன்னா உடம்புக்கு ஏதாவது ஒரு தொந்தரவு வந்தால் டியூ கட்டக்கூடிய தன்மைகள் வரும். சுபகாரியங்களையும் கொஞ்சம் தள்ளி போட்டுருங்க. இருக்கிற தொழிலை பார்த்து அதில் கொஞ்சமாக லாபம் கிடைக்கா அதை வச்சு வாழ்க்கையை தான் கணவன் மனைவி பிள்ளைங்களோட சந்தோஷமாக வாழ பாருங்க. சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் பெண்கள் கொஞ்சம் ரொம்ப கவனமாகவே இருக்கணும். ஏன்னா பெண்கள் தான் ஏமாறக்கூடிய ஒரு தன்மை உடையவங்க. இந்த ஏமாற்றங்கள்னால நிலை தடுமாற்றங்கள் வரக்கூடிய தன்மை உண்டு. கோபம் ப்ரெஷர்னால உடலுக்கு நோய் நொம்பலம் வரக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் உண்டு. பயப்படாதீங்க. சனீஸ்வரன் பகவானா அண்ணான் வழிபடுங்க. இந்த 2025 2.5 வருஷம் நீங்கள் எந்த தொந்தரவும் வராமல் வீணாக விரயமாகாமல் இருக்கிறத வச்சு சிறப்போடு வாழ்ந்துக்கிட்டு போகணும். வேற எதுவும் புதுசாக ஒரு சிக்கல் வரக்கூடாது அப்படின்னு வழிபாடு பண்ணுங்க. வழிமுறை வழிபாடுகள் பண்ணிங்கன்னா வரக்கூடிய சட்ட சிக்கல் கூட நீங்கள் விடுபடலாம். ஆனால் சிம்மராசிக்காரங்களுக்கு அஷ்டம சனியாக இருந்தாலும் அரசியலில் பிரவேசின்னு சொல்லக்கூடிய ஆசைகள் இருக்கும். நீங்கள் தான் ஸ்டாரு அரசியலில். ரொம்ப தெளிவாக இருக்கணும். காசு பணத்தை பார்த்து விரயம் பண்ணுங்க. குடுக்கல் வாங்கல தெளிவு பண்ணுங்க.
மாட்டிக்கிட்டு நாளைக்கு முழிக்கக்கூடிய தன்மை உண்டு. குறையில்லாமல் இருக்கணும், எதுவும் பிரச்சனையில் எதுவும் மாட்டாமல் இருக்க சனீஸ்வர பகவானை அண்ணான்னு வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரங்க யோகம் தான். சிம்ம ராசிக்கும் சனிக்கும் ஆகாது. அதனால் உங்கள் அப்பாவுக்கு கண்டன்னு சொல்லலாம், வேறு எதுவும் தப்பாக சொல்லக்கூடாது. அதனால் அப்பாவை நினைங்க, அப்பாவுக்கு நிறைய காம்ப்ளிமெண்ட் கொடுங்க, அவர்கிட்ட பேசுங்க. ஏன்னா உங்கள் ஜாதகம் உல்ட்டாவை போனால் உங்கள் அப்பாவை தான் பாதிக்கும். முன்னே பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்களில் அஷ்டமசனில் அப்பாவை நிறையா இழந்திருப்பீங்க. இது சிம்மராசி, ரொம்ப கவனமாக இருக்கணும், யாருக்கும் எந்த குறையும் வரக்கூடாது. சனீஸ்வர பகவானை வழிபடுங்க, வடபழனி முருகனை வழிபடுங்க, குறையில்லாமல் இருங்க. சிவாய நம. கன்னிராசி. அறிவும் அழகும் அன்பும் பண்பும் படிப்பும் பணிவும் துணிஞ்சிருக்கக்கூடிய கன்னிராசிக்கு கண்டகச்சனி, ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த டைமில் தான் நீங்கள் திருமணம் பண்ணக்கூடியதை கொஞ்சம் தள்ளி போடணும். சுபகாரியங்கள் எது பண்ணாலும் அலசி ஆராய்ஞ்சு அதுக்கேற்ற வழிபாடுகள் அதுக்கேற்ற முறையான பக்குவங்களை பண்ணி வைக்கணும். அப்போ தான் உங்களுக்கு யோகங்கள் வராது, இல்லைன்னா விரயமாயிடுவீங்க. பொதுவாக இந்த கன்னிராசிக்காரங்க நிறைய டாக்டராக இருப்பாங்க, நர்ஸாக இருப்பாங்க, டீச்சராக இருப்பாங்க, சிஏ சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டாக இருப்பாங்க. இப்படி கலைத்துறையில் பிரகாசிக்குன்னு சொல்லக்கூடிய ஏதாவது ஒரு ரோலில் இருக்கக்கூடிய தன்மை உடையவங்க இந்த கன்னிராசிக்காரங்க. பயம் வேண்டாம், கண்டகச்சனி கேட்குறது ஒன்றும் பண்ணாது. தப்பு பண்ணால் உள் மனசு சொல்லும் பாருங்க, நீ பண்ணுறது தப்புங்கிட்டு. அது தெரிஞ்சே நீ தப்பு பண்ணினா தான் உனக்கு நோய், குடல் சம்மந்தப்பட்ட நோய் வரலாம். இதனால் தண்ணி நிறையா குடிங்க. பெண்கள் தான் இந்த கண்டக சனியில் ரொம்ப கஷ்டப்படக்கூடிய தன்மை உடையவங்க. நல்ல குவாலிட்டியான சாப்பாடு, ஹைஜீனிக் ஃபுட்டு, நல்ல சிந்தனைகள், உடற்பயிற்சிகள் பண்ணி உங்கள் வாழ்க்கையை தெளிவு பண்ணிக்கிங்க. ஏன்னா அடுத்தவங்களுக்கே தான் வாழ்க்கையை வாழன்னு சொல்லக்கூடிய வாழக்கூடிய தன்மை உடையவங்க கன்னிராசிக்காரங்க பெண்கள் தான். உங்களுக்குன்னு வாழுங்க, உங்களுடைய தேவைகள் பூர்த்தி ஆகணும்னு சொல்லி வழிபடுங்க. யார்கிட்டையும் லூஸ் ஸ்டாக் கூடாதீங்க, தேவையில்லாமல் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க, நிறையா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க. கண்டகச்சனியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா அது மாட்டி விரயமாகக்கூடிய நேரங்கள் உண்டு. காசு பணம் இருக்கா, 4 தானம் கொடுங்க, தர்மம் பண்ணுங்க. வாழ்க்கையை ரசித்து ருசித்து சந்தோஷமாக வாழக்கூடிய நேரங்காலங்கள் உண்டு. சுபகாரியங்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா ராசியோட தன்மை இப்போ கொஞ்சம் சரியில்லைன்னு தான் சொல்லுவேன். அதனால் தாய் தகப்பனுடைய பேச்சை கேட்டு அவங்களுடைய அரவணைப்போடு வாழ்ந்து வந்தீங்கன்னா 2025 நீங்கள் சூப்பராக பீட் பண்ணுவீங்க. கரும்பை போல் கடித்து மென்று ரசித்து ருசித்து தன்னுடைய தன்மையோட அமைப்பில் ஒரு ஃபோக்கஸோடு வாழ்ந்துட்டு போயிடலாம். குறைகள் வராது, பயப்பட வேண்டாம். கண்டகச்சனிங்கிற ஒரு கிரேட்டே தேவை கிடையாது. போங்க, ஏதாவது ஒரு சனீஸ்வரன் பகவானை வழிபடுங்க. ஒரு சனிக்கிழமை அன்னைக்கு நல்ல எண்ணெயில் முகம் பாருங்கள், அந்த எண்ணெயை தானம் கொடுங்க. சனீஸ்வரன் பகவானும் செவ்வாய் பகவானும் ஒன்று. டைம் கிடைக்கிறவங்க புளிச்சலூர் சனீஸ்வர பகவானை போய் வழிபடுங்க, இல்லை வடபழனி முருகனை போய் வழிபட்டு வந்தீங்கன்னா உங்கள் சனீஸ்வரனுடைய தாக்கம் குறையும். தாக்கம் நல்ல சூடு, உங்கள் பாடி ஹை டெம்பரேச்சர் சூடு வரும்போது தேவையில்லாத நோய் ஏற்படும். அந்த மாதிரி இந்த ரேடியேஷன் உங்கள் மேலே பயங்கரமாக படும். அப்போ தணிச்சிக்கிறதுக்கு தண்ணி இளநீ குடித்து உங்கள் பாடியை பக்குவம் பண்ணிக்கிட்டா ஒரு குறை கிடையாது. கான்ஸ்டேஷன் பண்ணுங்க, மெடிடேஷன் பண்ணுங்க, தன்னை உணருங்க. தன்னை உணர்ந்து மெஞ்ஞானத்தை உணர்ந்து வந்தீங்கன்னாவே கன்னிராசிக்காரங்க அன்பர்கள் எதுலேயும் விரயமாக மாட்டீங்க, எதுலேயும் ஏமாற மாட்டீங்க. ஏமாறாமல் வாழ்க்கையை நல்லா ரசித்து வாழக்கூடிய தன்மை உண்டு. மேன்மைப்படக்கூடிய ராசின்னு கேட்டால் கன்னிராசி தான். சூப்பர் ஜாதகம், குறையில்லாமல் இருக்கணும், எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்கணும். சிவாய நம. துலாம் ராசி. நீதி நேர்மைக்கு ஆள்படக்கூடிய ஒரு ஆண் ராசி. அன்பையும் பண்பையும் அனுசரணையாக அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான ராசி. ரோகசனி உங்களுக்கு தான். 2028 இன்னலையும் துன்பத்தையும் இடையூறுகளையும் சந்திச்சுக்கக்கூடிய துலாம் ராசிக்கு இதுதான் பிரச்சனை, இதுதான் ப்ராப்ளம் கேட்கறது இல்லாமல் தன்னையே மாற்றிக்கக்கூடிய அளவுக்குண்டான பல கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் சந்தித்த ஜாதகம் யாருன்னா துலாம் ராசிக்காரங்க தான். துலாம் ராசியில் இருக்கக்கூடிய ஆண்கள் உங்களுடைய மனைவிக்குத்தான் நீங்கள் நன்றி சொல்லணும். ஏன்னா இத்தனை வருஷம் நான் கஷ்டப்பட்டவனுக்கு எனக்கு அப்படியே தெளிவாக இருந்து என்னை தாங்குனியே, அதுக்கு தான் நன்றின்னு கேட்குறது சொல்லணும். ஆனால் பல பேர் பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் கருத்து வேறுபாட்டில் பிரிஞ்சிருக்கக்கூடிய நேரங்காலங்களும் உண்டு. இதில் பெண்களும் கொஞ்சம் பாவம்தான். அற்புதமான நல்ல கணவன் அமையாது. உங்களுக்கு துலாம் ராசிக்காரங்களுக்கு இன்னல் நடக்குதுன்னு கேட்கறதெல்லாம் தெரியாது.
ஏதாவது ஒரு பிரச்சனை நீங்கள் விவாகரத்து பண்ணக்கூடிய அளவுக்கு நான் பிரிஞ்சிருக்கக்கூடிய நேரங்காலங்களும் உண்டு. ஆனால் இருந்திருந்தாலும் 2025 துலாம் ராசிக்காரங்க டாப் 1 ஜாதகம் சொல்லுவேன். ஏன்னா மேன்மைப்படக்கூடிய அளவுக்கு உண்டான கிரகங்கள் சனி பகவான் மீன ராசியில் உச்ச நிலையில் இருக்கு. பல வேலை வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு, கருத்துள்ள மனையில் கலகங்கள் ஏற்பட்டிருக்கவங்களுக்கு ஒரு யோகம். துலாம் ராசிக்காரங்க பொதுவாக உங்கள் மனைவியை நீங்கள் நேசிக்கணும். அன்பும் பண்பும் அனுசரணையாக இருந்தீங்கன்னா ஃபேன் காற்று கீழே இருந்து உட்கார்ந்துக்கிட்டு வியாபாரம் பண்ணக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு நிறையாவே இருக்கும். துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் ரோக சனினா ஒன்றும் பயப்பட கிடையாது. துலாம் ராசி இருக்க வேண்டிய ஆண்கள் பெண் மோகத்தில் போயிருந்தீங்கன்னா, ஆண்கள் தன்னுடைய மனைவிக்கு துரோகம் பண்ணியிருந்தீங்கன்னா, அடுத்தவன் சொத்து அங்காளி பங்காளி சொத்து அபகரிச்சிருந்தீங்கன்னா ஸ்கின் சம்பந்தப்பட்ட டிசீஸ் வரும். முகங்கள் விகாரமாக இருக்கும். தேவையில்லாத ஒரு உடலில் பல மாற்றங்கள் ஏற்படுத்தி மனநோய் பாதித்தவங்க எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி ரோகங்கள் கெட்டு போயிடும். தலைமுடி கொட்டு போயிடும். ஸ்கின் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர வாய்ப்பெல்லாம் நிறையா இருக்குது. பயப்பட வேண்டாம். துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான். சனீஸ்வர பகவானுக்கும் சுக்கிரனுக்கும் யோகமான ஒரு ராசி தான். இருந்திருந்தாலும் டைம் இருக்கிறவங்க வட திருநள்ளார் சொல்லக்கூடிய பல்லாவரம் பொலிச்சொல்லக்கூடிய சனீஸ்வர பகவானை இந்த 2025 எனக்கு விரயமாகக்கூடாது, நோய் வரக்கூடாது, என் பிஸ்னஸ்லாம் பெரிய லெவலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி சாமியை வழிபட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய ரோக சனி பயம் வேண்டாம். நல்ல நிலைமைக்கு குறையில்லாத அளவுக்கு உங்கள் பாடியும் நல்லபடியாகி உங்கள் வியாபார நுணுக்கங்கள் நிறையா இருக்கும். லட்சமாக கோடி ரூபாய் சொத்து இருந்தாலும் நோயின்னு சொல்லிட்டு வந்துட்டாவே நோய்க்குத்தான் நீங்கள் விரயம் பண்ணணும். அப்போ சொத்தை நீங்கள் அனுபவிக்க முடியாது. அப்போ அந்த சொத்துக்களை அனுபவிக்கணும், 4 பேருக்கு தானம் பண்ணணும், தவம் கொடுக்கணும், இப்படின்னு சொல்லக்கூடிய பக்குவங்களை பிடிச்சிக்குங்க. குறையில்லாமல் இருப்பீங்க. துலாம் ராசிக்காரங்க வடபழனி முருகனை போய் வழிபாடு பண்ணுங்க, குறையில்லாமல் இருப்பீங்க. சிவாய நம. விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான். முருகக்கடவுள். மண் மாலை மாளிகை பொண்ணு எல்லாம் நிறைஞ்ச யோகங்கள் தரக்கூடிய விருச்சிக ராசிக்கு 2016 நீங்கள் இன்னல் துன்பம் தான் அடைஞ்சிக்கிட்டு இருக்கிறீங்க. முன்னுக்கு என்ன பார்த்தாலும் சரிச்சு போயிடும். பல தடங்கள் தடக்கல் பல இடையூறுகளை சந்திச்சு இந்த விருச்சிக ராசிக்கு பஞ்சம சனி. உங்கள் பஞ்சம் போச்சு. உண்ண உடுத்த உறவிடத்துக்கு பஞ்சங்கள் இருந்தவங்களை இனிமே யோகங்கள் வரக்கூடிய நேரங்காலங்கள் தான் உண்டு. செவ்வாய் பகவான் முருகனுக்கும் சனீஸ்வர பகவானுக்கும் ஆகும். அப்போ யோகமாக தரக்கூடிய சனீஸ்வர பகவான் மீன ராசியில் குரு பகவான் வீட்டில் தான் பேச்சு இருக்கிறாரு. குரு பகவான்னாலும் செவ்வாய் பகவான் தான். திருச்செந்தூர் முருகன் குருஸ்தலம். என்னைக்காவது ஒரு நாள் திருச்செந்தூர் முருகனை போய் வழிபட்டு வந்தீங்கன்னா இத்தனை நாளாக இடையூறு பண்ணிக்கிட்டு இருந்த உங்களுக்கு யோகங்கள் வரும். கருத்துள்ள மனையில் கலகங்கள் ஏற்பட்டு பல கணவன் மனைவிகள் பிரிஞ்சிருக்கக்கூடிய நேரங்காலங்களும், தன்னுடைய குழந்தைகளுக்கு சுபகாரியங்கள் பண்ணாமல் இருந்தவங்களுக்கும் இந்த 2025 சுபகாரியங்கள் நல்லபடியாக நடக்கும். கடனை உடனே வாங்கியாது நல்ல காரியத்தை பண்ணி அந்த கடனை அடைக்கக்கூடிய தன்மைகள் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உண்டு. நீங்கள் பொதுவாக ஒரு தேள், ராகு உங்களை ஒன்றும் பண்ணாது. ஏன்னா தேள் காட்டுக்குள்ளே தான் இருக்கும். ராகுக்கும் உங்களுக்கும் யோகம். அப்போ அந்த ராகு பயிற்சியும் யோகம், சனி பயிற்சியும் உங்கள் ஜாதகத்தில் ஒரு யோகத்தை தரக்கூடிய தன்மை உண்டு. 2025 பொன்னான நாளாக அமையப்போகுது, மண்ணான நாளாக அமையப்போகுது. படித்தவங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்பு. நிறையா போலீஸில் வேலை பார்க்குற பெண்கள் பார்த்திங்கன்னா இந்த ராசிக்காரங்களாக தான் நிறையா இருப்பீங்க. காவல்துறையாக வேலை பார்க்குறவங்க, இராணுவத்துறையில் வேலை பார்க்குறவங்க, பல கடினமான தொழில், கண்டிப்பு உள்ள ஒரு தொழில்கள், மேன்மைப்படக்கூடிய தன்மை எல்லாமே இந்த விருச்சிக ராசிக்காரங்க தான். சூப்பர் நேரம் சொல்லலாம். இத்தனை நாளாக பட்ட துன்பங்கள் போச்சு. ஒரு ஸ்டார் கிடைக்கலாம், சம்பள உயர்வு கிடைக்கலாம், வாழ்க்கை மேன்மை அடையக்கூடிய தன்மை இந்த ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் நிறையவே இருக்குது. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் முருக கடவுள். டைம் கிடைச்சா வடபழனி முருகனை பாருங்கள். முருகக்கடவுளை பார்க்கும்போது 1 கிலோ முழு நெல்லிக்காய் வாங்கி சாமியை பார்த்துட்டு பிரகாரம் சுற்றுற வழியில் ஆளுக்கு ஒன்று கொடுத்து மீதி இருக்கிற 1 நெல்லிக்காவை சாப்பிட்டு என்னுடைய துன்பம் இது தான், என் கஷ்டம் இதுதான், இனிமே இது நிவர்த்தி ஆகணும், பஞ்சம் போகணும்,
நல்ல துணிமணி, வீடு வாசலை, என் மக்களை நல்லா படிக்க வைக்கிறதுக்கு உண்டான யோகத்தை கொடு முருகான் வேண்டினீங்கன்னா 100க்கு 100 உங்களுக்கு சக்ஸஸ் நடக்கும். போதும். இத்தனை வருஷம் வரைக்கும் பட்ட துன்பங்கள், துயரங்கள், நஷ்டங்கள், அவமானம், அவப்பேர்கள்லாம் போதும். இனி வரக்கூடிய காலங்கள் சூப்பர் நேரம் உங்களுக்கு தான். யோகத்தை தரக்கூடிய தருணங்கள் உண்டு. மாற்றம் வரும். குறையில்லாமல் இருக்கணும். சிவாய நம. தனுசு ராசி. தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான். தனுசு ராசி ஒரு ஆண் கிரகம். தனுசு ராசி ஒரு ஃபோக்கஸ். வாழ்க்கையை இப்படித்தான் வாழணும்னு சொல்லக்கூடிய தன்மை 15-17 வயசுக்கு மேலே ஒரு குறிக்கோளாக வச்சுக்குவீங்க. தனுசு ராசிக்கு அர்த்தாஷ்டம சனி நடக்கு. அது பக்கம் ஒரு பக்கம் இருந்திருந்தாலும் தனுசு ராசியில் நிறையா பார்த்தீங்கன்னா நாடையும் வீடையும் ஆளக்கூடிய தன்மை உடைய ராசி நிறையா இருப்பீங்க. நிறையா காவல்துறையில் இருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. பல கலைத்துறைகளில் பிரகாசிக்கக்கூடிய ராசிகளும் இந்த ராசியில் தான் இருக்கீங்க. இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய ராசி சந்நியாச கோல உள்ள ஜாதகம். காலதாமதமாக திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்கும். பெண்கள் தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பெண்கள் பார்த்தீங்கன்னா சிஸ்டர் ஜாதகம்னு சொல்லுவாங்க. ஒரு கட்ட காலத்தில் ஏமாறுவீங்க. சிறு வயசுலேயே கல்யாணம் ஆயிருந்திருக்கும். ஒரு 20, 23, 25 வயசுலேயே இல்லறம் பற்றற்று கிடக்கக்கூடிய தன்மை உண்டு. தன்னுடைய பிள்ளைங்களுக்குன்னே வாழ்க்கையை வாழக்கூடிய ஒரு நேரங்காலங்கள் உண்டு. முன்னோர் மூத்தோர் சொத்துலாம் உங்களுக்கு வரும். பல சொத்து பத்திலையும் உங்களுக்கு இடையூறுகள் வந்திருக்கக்கூடிய தருணமும் உண்டு. இருந்திருந்தாலும் 2024 எப்படி இருந்தீங்களோ இனிமே 2025 உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி. பயப்பட வேண்டாம். இத்தனை நாளாக கஷ்டப்பட்ட உங்களுக்கு யோகங்கள் தரக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசி குரு பகவான் வீட்டில் தான் பிரவேசம் பண்ணுறாரு. நீதிமானாக இருக்கிறாரு. வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு உயர் பதவியும், உச்ச நிலையில் இருக்கவங்களுக்கு பல கஷ்டங்கள் இடையூறுகள் தந்த பல கீசு வந்தவங்களுக்கு யோகங்கள் வரக்கூடிய தருணமும் இதுதான். ஆனால் ஆண்களுக்கு தான் அஷ்டாஷ்டம சனி, பெண்களுக்கு கிடையாது. ஆண்கள் உச்ச நிலையில் காசு பணத்தை நிறைய வச்சுக்கிட்டு செலவு பண்ணிக்கிட்டு ஜாலியாக வாழ்ந்துருக்கக்கூடிய ஒரு நேரங்காலங்களில் தான் மனைவிக்கு துரோகம் பண்ணிங்கன்னா, தான் சொத்து இல்லாமல் அடுத்தவன் சொத்தை அபகரிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, அண்ணன் தம்பி அங்காளி பங்காளி சொத்து மேலே ஆசைப்பட்டீங்கன்னா தான் அர்த்தாஷ்டம சனி உங்கள் மேலே தண்டனை உண்டு. ஏன்னா குரு பகவான் வீட்டில் சனி பகவான் நீதியாக இருந்து நீ மனசாட்சி மீறி தப்பு பண்ணால் உனக்கு தண்டனை கொடுக்கக்கூடியதா இந்த அஷ்டம சனியும் அர்த்தாஷ்டம சனியும் ஒன்று. அப்போ முடிஞ்ச அளவுக்கு இருக்கிற சொத்தோடு வாழுங்க. கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய நல்ல பலன்களை கெடுபலனாக பண்ணாதீங்க. மனசாட்சிக்கு மீறி எந்த தப்பையும் பண்ணாமல் வந்தீங்கன்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு உச்ச நிலை. தனுசு ராசி பெண்கள் பயப்பட வேண்டாம். இந்த வருஷம் உங்களுக்கு பொன்னான நாள் தான். பல சுபகாரியங்கள் நடக்கும். உங்கள் பிள்ளைங்கள்லாம் நல்லா படித்து வேலை பாய்க்கப்படக்கூடிய தன்மை உண்டு. பல CA, சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டு, பேங்க்கு சம்மந்தப்பட்ட படிப்புக்கு கஷ்டப்படுற பிள்ளைங்கள்லாம் படித்து நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய நேரங்காலங்கள் உண்டு. குரு பகவானை பரிபூர்ணமாக நினைங்க. குரு பகவான்னா முருகக்கடவுள் தான். முருகனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க எம்பெருமானை வழிபடுங்க. டைம் இருக்கிறவங்க சென்னை பொலிச்சல் இருக்கிற சனீஸ்வரன் பகவானை ஏதாவது ஒரு சாட்டர்டே போய் பாருங்கள். இல்லை வடபழனி முருகனை போய் பார்த்தீங்கனாலும் உங்கள் அஷ்டாஷ்டம சனி பயம் வேண்டாம். குறையில்லாமல் இருக்கணும். 2025 தனுசு ராசிக்கு எந்த குறையும் வராது. சிவாய நம. மகர ராசி. மகர ராசிக்கு அதிபதி சனீஸ்வர பகவான். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் சகாய சனி. 5 வருஷம் வாழ்க்கை வாழ்ந்த இதுதாண்டா துன்பம், இதுதாண்டா இன்னல், இதுதான் கஷ்டம் தெரியாமல் கருத்துள்ள மனையில் கலகங்கள் ஏற்பட்டு பல குடும்பம் பிரிஞ்சு கூட போயிருந்திருக்கும். பெண்களும் ஆண்களும் பல இன்னல் அடைஞ்சிருப்பீங்க. விரயம், கடன் நல்லா இருக்கும் ஒரு 2 வருஷம். அதுக்கப்புறம் தாங்கடம் வாங்கி வீங்கடம் கொடுத்து கடனாளியாகி அங்கே இங்கன்னு கடன் வாங்கி கஷ்டப்பட்டு இருந்த மகர ராசிக்கு 2025 வரக்கூடிய சனி பயிற்சி இந்த வருஷம் தாயா யோகம். அப்பான்னு ஒரு பெரிய மூச்சு விடுவீங்க. இந்த வருஷம் இழந்ததெல்லாமே உங்களுக்கு இனிமே கிடைக்கும். என்ன தொழில் பண்ணுறீங்களோ அந்த தொழிலில் மேன்மை அடையக்கூடிய ஒரு தன்மை உண்டு. பல தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் விரயம்தான்.
ஏன் பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணியிருக்கவங்க கூட கடனாளியாக தான் மாட்டிருப்பீங்க. வேணா வெளி பார்வைக்கு வேணா காரு வீடு பங்களாவோட வாழ்ந்திருப்பீங்க. ஆனால் அந்த வீடும் காரும் லோனில் தான் இருக்கும். இப்படி பெருமைக்கே வாழ்ந்து கிடந்த கூடிய சனீஸ்வர பகவானுடைய மகர ராசிக்கு 2025 சகாய சனி. கடலில் விழுந்துட்டோம், தத்தளிச்சுக்கிட்டு இருந்தவனுக்கு ஒரு வாட்டர் பாட்டில் கிடச்சா பெருமூச்சு விடுவோமே, அந்த மாதிரியான ஒரு நேரம் இனிமே தான் உங்களுக்கு நல்ல நேரம். பயப்பட வேண்டாம். சனீஸ்வர பகவானை தெளிவான வழிபாடு பண்ணுங்க, முன்னோர் வழிபாடு பண்ணுங்க, தானம் பண்ணுங்க, தவம் பண்ணுங்க. தன்னால் முடிஞ்சவங்களுக்கு, இல்லாதவனுக்கு, யாசகம் வாங்குறவனுக்கு ஒரு செருப்பு தானம் கொடுங்க, ஒரு ஷர்ட் தானம் கொடுங்க, இப்படி கொடை தானம் கொடுங்க. இந்த தானம் கொடுத்து வந்தீங்கன்னா எத்தனை லட்சம் எவ்வளோ இழந்தீங்களோ அதுக்கெல்லாம் டபுள் பங்காக கிடைக்கும். உங்கள் வீட்டில் சுபகாரியங்கள் நடக்க போகுது. கஷ்டப்பட்டாது கடனை உடனே வாங்கியாவது உங்கள் பிள்ளைங்களுக்கு நல்ல ஒரு கல்யாண காட்சிகளை முடிக்கக்கூடிய தருணமோ, படிக்க வைக்கிற குழந்தைங்களை படிக்க வைக்கக்கூடிய தருணமும் உண்டு. மகர ராசி இருக்க வேண்டிய பெண் பிள்ளைங்க படிச்சுட்டு வேலை இல்லாமல் திண்டாடிக்கிட்டு இருப்பீங்க, அவங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு நல்ல வேலை கிடைக்கும் போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை உண்டு. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் 7.5 சனி 5 வருஷம் முடிஞ்சிருச்சு. ஜென்ம சனி பாத சனி முடிஞ்சு இனிமே சகாய சனி 2025லேருந்து 2.5 வருஷம் உங்களுக்கு விட்டதெல்லாமே வரும், தொட்டதெல்லாமே விளங்கும். பல சட்ட சிக்கலை சந்தித்த உங்களுக்கு இந்த 2025 சனீஸ்வர பகவான் உச்சநலதா. உங்களுக்கு மறுஜென்மம் கிடையாது. ஏன்னா இந்த ஜென்மத்திலேயே பல துன்பங்களை அனுபவிச்சிட்டீங்க, கஷ்டங்களை அனுபவிச்சிட்டீங்க. உங்கள் வீட்டில் சுபகாரியம் உண்டு, சிவபெருமானை வேண்டுங்க, முறையான வழிபாடு பண்ணுங்க. சனீஸ்வர பகவான் மகர ராசிக்கு அதிபதி சனீஸ்வர பகவான் சென்னை பல்லாவரத்தில் இருக்க புளிச்சலூர் கோயிலில் போய் சனிக்கிழமை வழிபாடு பண்ணுங்க. உங்கள் கவலை எல்லாம் விலகுச்சு. சூப்பராக வரக்கூடிய நேரம் சகாய சனிதா. மாற்றங்கள் ஏற்படும், குறையில்லாமல் இருக்கணும். சிவாய நம. கும்பராசி. கும்பராசிக்கு அதிபதியும் சனீஸ்வரன் பகவான் தான். ஆண் ராசி தான். ஆணா பிறந்தாலும் ஆண்மையின் தன்மை இருக்கும், பெண்ணா பிறந்திருந்தாலும் ஆண்மை தன்மை ஆணின் தன்மை இருக்கும். இந்த முதுகு தண்டு பார்த்தீங்கன்னா ஆணுக்குடையது. உழைப்பீங்க, கல்லு மண்ணும் சுமப்பீங்க, கட்டிட தொழிலும் பண்ணுவீங்க, எங்கே வேணால் தேடுவீங்க, ஓடி ஆடி உழைக்கக்கூடிய கும்பராசிக்கு அதிபதி சனீஸ்வரன் பகவான். ராசிக்கு 2ஆம் இடத்துல தான் சனீஸ்வரன் பகவான் இருக்கனால உங்களுக்கு பாத சனின்னு சொல்லலாம். 2.5 வருஷம் இடையூறுலத்தான் சந்திச்சுருப்பீங்க, பல சட்ட சிக்கலையும் சந்திச்சிருப்பீங்க, உச்ச நிலையில் இருப்பீங்க. தொப்புன்னு கீழே விழக்கூடிய அளவுக்கு உடல் நோயாகும், பலவிதமான இழப்புகள் வரும். ஏன்னா சனி பகவான் இப்போ பாத சனியில் தான் வந்துக்கிட்டு இருக்காரு. வீணான விவாதங்களில், வம்பு தும்பு வழக்குகளில் லூஸ்டாக் கூட்டு நீங்கள் மாட்டிக்குவீங்க. அப்போ தன்னை பிரதிபலிப்புக்கக்கூடிய நேரங்காலத்தில் மாட்டிக்கக்கூடிய தன்மை உண்டு. ஆனால் பெண்கள் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். தான் கணவனும் தான் பிள்ளைங்களோட ஒற்றுடந்து சொந்த பந்தத்தோட தெளிவாக வாழணும். ஏதாவது ஒரு இடையூறு வந்தால் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு பிரிஞ்சிருக்கக்கூடிய நேரம் உண்டு. இருந்திருந்தாலும் சனீஸ்வரன் பகவானுடைய பார்வை உங்களுக்கு இன்னைக்கு 2வது வீட்டில் தான் இருக்குது, யோகம் தரும். 2வது கும்பராசியில் ராகு பகவானுடைய பெயர்ச்சியும் இது 2025 இருக்குது. முன்னோர் சொத்து வரலாம், பதவி உயர்வு வரலாம், சம்பள உயர்வு வரலாம். உங்கள் பிள்ளைங்களை வளர்க்கக்கூடிய தன்மைகள்லாம் உங்களுக்கு இந்த வருஷம் நல்லாவே இருக்குது. ரொம்ப கவனமாக இருக்கக்கூடியது ஆண்கள் தான். சனீஸ்வரன் பகவான் பெண்களை ஒன்றும் பண்ண மாட்டார், ஆனால் ஆண்களுக்கு தான் கஷ்டங்களை கொடுப்பாரு. கும்பராசியில் உள்ள ஆண்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும், தன்னுடைய உடம்பை பார்த்துக்கணும், தான் உடம்பை நல்லபடியாக அமைச்சுக்கிட்டு நல்லா எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு நல்ல ஹைஜீனிக் ஃபுட்டு, குவாலிட்டியான ஃபுட்டை சாப்பிட்டு தான் உடம்பை ஆயுசை பெருத்துக்கணும். இல்லைன்னா விரயத்தில் சனி பகவான் உங்கள் ஜாதகத்திலேருந்து உங்கள் லட்சாதிபதியாக இருந்தாலும் நோய்க்குத்தான் உங்கள் காசு பணத்தை செலவு பண்ணுவீங்க. அப்போ வாழ்க்கை வாழ முடியாத தன்மை போகும். கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கணும். 2.5 வருஷம்தான் சனீஸ்வரன் பகவான் முடிஞ்சிருக்காரு. ஆண்களை தான் கும்பராசிக்காரங்களுக்கு பாதிக்கும். கவனமாக இருக்கணும், குறையில்லாமல் இருக்கணும். டைம் இருக்கிறவங்க சென்னை பல்லாவரம் பொளிச்சலூர் கோயிலுக்கு வேண்டிய சனி பரமாத்மாவை சனிக்கிழமை வழிபடுங்க. இறைவா, இந்த வருஷம் எனக்கு இடைஞ்சல் இன்னல்களை தராத, விரயம் கொடுக்காத, தேவையில்லாத சட்ட சிக்கலை கொடுக்காத, எந்த பிரச்சனை இருந்தாலும் நான் ஜெபிக்கணும், என் உடம்பை நான் பார்த்துக்கிறேன்னு வேண்டி வழிமுறை பண்ணிட்டு வந்தீங்கன்னா தப்பிச்சிங்க. இல்லை தான் நான் சொல்லக்கூடிய ஆணவம் அகங்காரங்கள் இருந்திருந்தீங்கன்னா
வீணான உடல் ரீதியான பல இன்னலை சந்திக்கக்கூடிய தருணம் வரும். ரொம்ப கவனமாக இருக்கணும். சனீஸ்வரன் பகவானும் செவ்வாய் பகவானும் ஒரே காரகத்தன்மை, ஒரே குணாதிசைகளுடையவங்க. முடிஞ்ச அளவுக்கு சனீஸ்வரன் பகவானையும் எம்பெருமான் முருகக்கடவுட வடபழனி முருகன் கோவிலையும் வழிபட்டு வந்தாலும் குறை கிடையாது. மாற்றங்கள் ஏற்படும். நல்ல நிலைமைக்கு தேடி வரணும். கும்பராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க இறைவனை பார்த்துக்க. சிவாய நம. மீனராசி. மீனராசிக்கு அதிபதி குரு பகவான். குரு பகவான் வீட்டில் தான் சனீஸ்வர பகவானுடைய பெயர்ச்சி. சொல்லப்போனால் ஜென்ம சனின்னு சொல்லுவாங்க. பயமே வேணாங்க. 2024 வரைக்கும் இன்னலையும் துன்பத்தையும் இடையூறில் அடைஞ்ச உங்களுக்கு தாங்க பொன்னான நாள், மண்ணான நாள்னு சொல்லக்கூடிய தன்மை உண்டு. நீ என்ன தொழில் செய்கிறியோ அந்த தொழில் ஜீவனாம்சம் சொல்லுவான்ல, தொழில்காரகன், அந்த தொழில்காரகன் உங்களுக்கு பலமாக இருக்கு. சனி தசை குரு புத்தியில தான் புதையல் கிடைக்கும். 19 வருஷம் சனி மகாதசையில் இன்னல், இடைஞ்சொல், கஷ்டம், நஷ்டம், நோய், நொம்பலம் எல்லாம் இழந்துருவீங்க. ஆனால் 18வது 17வது வருஷத்தில் ஒரு புதையல் கிடைக்கக்கூடிய யோகத்தன்மை உடையவங்க தான் இந்த சனி பகவான். குரு கூட இணைவுங்க. சூப்பராக இருப்பீங்க. நீ செய்கிற தொழிலில் மேன்மை அடையும். நிறையா இதில் பார்த்தீங்கன்னா போலீஸ் நிறையா இருப்பீங்க, அட்வொகேட்ஸ் நிறையா இருப்பீங்க, டீச்சரு, டாக்டர்ஸ்லாம் நிறையா இருப்பீங்க. இங்களுக்கு வேண்டிய சாதாரணவங்க உச்சகட்டத்தில் வரக்கூடிய தன்மை இருக்கும். கலைத்துறையிலையும் பிரகாசிக்கக்கூடிய ஜாதகருக்கு கலைத்துறைக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு நேரங்காலங்களும் இருக்குது. நீங்கள் தான் தொட்டதெல்லாமே விளங்க போகுது. 2025க்கு ஸ்டார் யாருன்னு கேட்டாவே மீனராசி தான். சாதாரண இருக்கிறவன் 2024 நல்ல பிளான் போட்டு என் வாழ்க்கை இப்படி தான் இருக்கக்கூடிய ஸ்கோப் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த 2.5 வருஷம் உச்ச நிலையில் அடையக்கூடிய நேரம் உண்டு. பெரிய பெரிய வீடு கட்டலாம், விலை உயர்ந்த கார் வாங்கலாம், ஜாலியாக ஒரு வருஷத்துக்கு ஒரு கார் மாற்றக்கூடிய தன்மைகள் இருக்குது. அரசியலில் பிரவேசன்னு சொல்லக்கூடிய தன்மையும் இந்த மீனராசிக்கு தான் உண்டு. ஏன்னா சனி பகவான் ஒரு ஜாதகத்துக்காரனை குப்பமேடையும் கோபுரமாக்குவார். குப்பமேடாவே இருக்கட்டும், உச்ச நிலையில் வரக்கூடிய தன்மை சனி பரமாத்மா தான் இருக்குது. அப்போ குரு பகவான் வீட்டில் இருக்கிறனால உங்களுடைய பேச்சு, உங்களுடைய ஃபேஸ் வேல்யூ எடுபடும். நீங்கள் வேலை செய்கிற இடமா இருந்தாலும் சரி, சொந்த தொழில் பண்ணுறோம் பாருங்கள், உச்ச நிலைக்கு போவாங்க. தனிப்பட்ட தொழிலில் என்ன தொழில் பண்ணாலுமே மேன்மை அடையும். சாதாரண இட்லி கடை வைங்க, ஒரு 10க்கு 10 கடையில் ஒரு வெஜிடேரியன் ஹோட்டல் இட்லி தோசை வைங்க, உங்கள் கடை பெரிய சரவணபவன் ஹோட்டலுக்கு என்ன நிகராக வியாபாரம் நடக்குமோ அந்த வியாபாரம் நடக்கும். கஷ்டப்படுறவனுக்கு தாங்க ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸு. ஏமாற்றி ஏமாறி ஏமாந்து கல்யாணம் ஆகி தன்னுடைய மனைவிக்கு துரோகம் பண்ணுறங்க பாருங்க, அவனுக்கு தான் ஆவாது ஜென்ம சனி. சாதாரண இடத்த டபுள் டாக்குமெண்ட் போட்டு அந்த டாக்குமெண்ட்டை விற்று உச்ச நிலை அடையலாங்கிற ஏமாத்துறவனுக்கு தான் இந்த ஜென்ம சனி சிறைவாசத்தை கூட கொடுக்கும். உள் மனசாட்சி தான் சனீஸ்வர பகவான் நீ பண்ணுறது தப்புன்னு சொல்லும். அந்த தப்பை மீறி நீ தண்டனை தப்பு பண்ணும் போது தண்டனை உறுதி. ஏன்னா உன் ஜாதகத்தில் சனி பகவான் பலமாக வந்திருக்காரு. அரசன் அன்று கொள்ளும், தெய்வம் நின்று கொள்ள, தெய்வம் இன்றே கொள்ளும். அந்த மாதிரியான நீதிமான் உங்கள் வீட்டில் இருக்காரு. கவனமாக இருக்கணும். கஷ்டப்பட்டு கார் வண்டி ஓட்டுறவங்க, பஸ் டிரைவருங்க, லாரி டிரைவருங்க, இப்படி டிரைவருங்களுக்கெல்லாம் இந்த முறை யோகம்தான். இருந்திருந்தாலும் தன்னுடைய ஸ்டேரிங்கை தொட்டு கண்ணில் ஒத்திக்கிட்டு ஏதாவது பிடிச்ச தெய்வத்தை வேண்டிட்டு வண்டி எடுத்தீங்கன்னா விபத்து இல்லாத ஒரு வாழ்க்கையை உச்ச நிலையில் ஏற்படும். பொதுவாகவே சனி பகவானுடைய யோகங்கள் நல்லா இருக்கு. டைம் இருக்கிறவங்க பல்லாவரம் பொலிச்சல் இருக்க வேண்டிய சனீஸ்வர பகவானை வழிபடுங்க, வடபழனி முருகனை வழிபடுங்க. குறையில்லாமல் இருக்கணும். 2025 12 ராசிக்காரமைக்கு யோகந்தாங்க. சனி பகவானுடைய பொறுத்த வரைக்கும் உள் மனசாட்சி, நீ பண்ணுறது தப்புன்னு தெரிஞ்சே நீ தப்பு பண்ணாதான் பிரச்சனைகள். முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்க. வாழ்க்கையை கரும்பு போல ரசித்து ருசித்து சந்தோஷமாக வாழுங்க. எல்லாருக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைச்சி 12 ராசிக்காரங்களுக்கும் சுபிக்ஷம் கிடைக்கணும், ஐஸ்வர்யம் கிடைக்கணும், கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கணும். எல்லாம் நிறைவாக அமையட்டும். சிவாய நம. 2025 சனி பகவானுடைய பெயர்ச்சி 12 ராசிக்காரங்களுக்கும் எந்த குறையும் எந்த தொந்தரவும் இல்லாமல் வாழ்க்கை மேன்மை அடைய கிங் டிவியை பார்த்துருக்கிற அனைவருக்கும் வணக்கம்.
சிவாய நம. இந்த பொங்கலுக்கு பூர்விகால விவோ மொபைல் வாங்கி up to 7,000 rupees கேஷ்பேக் பெறுங்க. Holidays-நாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Taste the Daily. Taste the Daily.